இந்த மண்ணுலகை விட்டு நீ விண்ணுலகம் சென்று விட்டாயா கண்ணே? இந்த பச்சளம் குழந்தை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போகின்றேன் கண்ணே? இந்திராணி, நீ உயிரோடு இருந்த மாத்திரத்திலே எனக்கு ஒரு குறை வைத்ததில்லை கண்ணே. இந்திராணி, நீ சென்ற பின்பு நான் உயிரோடு இருப்பேனா? இருக்கவே மாட்டேன். மனவா ஐயா, என் மனைவியானவள் இறந்த பின்பு நான் இந்த மண்ணுலகத்திலே உயிரோடு வாழவே முடியாது. ஆனாலும் இந்த குழந்தை என்னுடைய மகன் நல்ல தம்பி இடத்திலே ஒப்படைத்து விட்டு கண்ணே இந்திராணி, கண்ணே இந்திராணி, கண்ணே கண்ணே கண்ணே. முதுகல் வாட்ச் போடுவியாமா? பச்சை குழந்தை முதுகல் வாட்ச் போடுவீங்களா? பச்சை குழந்தை இதெல்லாம் செலுத்தையில அவங்க அம்மா பட்டுன்னு செத்துச்சு. உடனே அவங்க ஒப்பனை பார்த்துக்கால செத்து போட்டு பேப்பாமா சாவச்சுச்சா? யாரோ குளத்துக்கு வந்துக்கிறதோ தெரியல. ஏய் மறிக்காதரா, மூஞ்ச பாரு. சொன்ன கேள்டா, மறிக்காதரா. கோமனீர் இத்த வேற தொட்டில் போடணுமாமா? மாட்டு தொட்டி இருந்தா பாருங்கம்மா, தொட்டில் போட்டா அப்படின்னாங்க. சரி மாட்டு தொட்டில் போட்டலாம். அந்த தொட்டில் தான் குழந்தை ஆட்டுறாங்களா? அந்த தொட்டில் தான். ஓ தொட்டிலா? தொட்டில் போடு, தொட்டில் போடுறாங்களே. தொட்டி இது தொட்டியல். கொம்முனு போகணும். முதல்ல முகத்தை தான் பாத்துக்கிறாரு. இந்த பாடியை தூக்கத்தா? பாடி தூக்குதா? ரெண்டு பாடிங்கடா. குழந்தைக்கு தொட்டில் காத்துட்டு 2 பேர் தூக்கி போயிடலாம். எங்க மாமியார், ஆமா எங்க மாமியாருக்கு வந்துருக்குமா? அது என்ன கேட்டாரு என்ன தெரியும்? போன் பண்ணி கேட்டு பாரு. குழந்தைய தொட்டில் போட்டு வர. ஹலோ ஹலோ, திருவள்ளூர்ல ஆகலையா? திருவள்ளூர்ல தான் ஆடணும். ஆகலையா? மெட்ராஸ்ல ஜிஹெச் கிட்ட போய்க்கிறியா? குழந்தை வந்துச்சா? கைகுலா எங்க மாமியாருக்கு வந்துச்சா குழந்தை? அதுக்கு நான் எனக்கு கை கொடுக்குறேன். மாமியார் குழந்தை வந்துச்சா? வந்துச்சு. பொண்ணு என்ன வந்துச்சா? பொண்ணு பிறக்கலையா? பையன் புள்ள கூட பிறக்கலையா? அச்சா மூஞ்சில கீஞ்சி அட்ரால அடிக்காப்பா. நானே வேற குழந்தை பார்த்து போய் சரி பொண்ணு பிறந்துச்சா? அதுவும் இல்லைன்ற. பொல்லியாடன்னு கேட்டா அதுவும் இல்லைன்ற. அப்படின்னா தான் வந்ததா? அடக்காம புண்ணிய மாதிரி 9 பார்த்துட்டு இருக்குது. நான் 9 இன்னும் 9 இதை தூக்குடா டேய். ஏண்டா நான் பொம்பளைங்களை தோட்டத்தில் அப்ப நான் தூக்குறது தூக்கின்னு போய் அவங்க முடிச்சுட்டு போட்டுக்கோ. முடிச்சடிக்கு அந்த பக்கம் வச்சு போட்டா சுருக்கோடு அந்த பக்கம். சொந்தக்காருக்கலாம் சொந்தக்கார கூட சொல்லணுமா? வேறுங்கண்ணா பாத்துக்கிறான் பாரு கீரை புள்ளி மூஞ்சி எப்படி
எங்க பறி போசோன்னு டேய் உனக்கு தோல் தெரியுமா தெரியாதா ஏய் பாத்தியாடி மருமகனே அவரைக்காயா நீ வரல வெச்சா வெட்டிடு யாரும் கட்டோட அவரைக்காய்ங்கிறான் பாத்தியாடி மருமகளே பந்தல் உள்ள அவரைக்காய் அப்படின்னா பொறுத்திருங்க மாமியத்தை நீங்க போகும்போது அறுத்துக்கலாம் அப்படின்னா இது வரைக்கும் விட்ட அவரைக்காய் என் சக்காத்தி வரல வச்ச வெட்டி போடுவேன் டேய் அப்படின்னா எனக்கு ஒண்ணு புரியலடா ஏமா சொல்லிருப்பா இங்க எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க ஆமா எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க ஆமாடா அத்தனை பெண்களிலும் கேட்டு பாரு ஒரு நாளைக்கு ஒரு சின்ன குடும்பம் ஒரு ஆம்படியா ஒரு பொண்டாட்டி ஒரு 2 பசங்க தான் சின்ன குடும்பத்துக்கு கோயம்புக்கு ஒரு நாளைக்கு செலவு எவ்வளவு ஆகும் ஒரு 200 ரூபாய் ஆகும்டா 200 ரூபாய் ஆகும் நீ சமைச்சே காலி என்னடா திட்டமா பண்ண வேண்டாடா 200 ரூபாய் கோயம்புக்கு குபேர் ஒரு நாளைக்கு என்னடா என்னடா ஒரு 500 ரூபாய் ஆகும்டா போடா நான் கறி மீன் சாப்பிடுறடா நான் கறி மீன் சாப்பிடுறவா டெய்லி எனக்கு கவுச்சி பட்டா தான் எனக்கு உடம்பு டெய்லி கை துண்டா பண்ணி குட்டி மீன் நின்றுது நான் ஒண்ணு அப்படி மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 100 ரூபாய் ஆகும் ஆமாடா பெரிய குடும்பமா இருந்தால் எவ்வளவு ஆகும் நீ சின்ன குடும்பம் 100 பெரிய குடும்பம்னா 200 300 ரூபாய் 200 ரூபாய் ஆகும் ஆமாடா 200 ரூபாய் ஆக மாட்டேங்குது 100 ரூபாய் ஆக மாட்டேங்குது அது எப்படா அது நான் விதவிதமா காய்கறி சாப்பிடுறேன் எப்படா தம்பி எனக்கு சொல்லுடா ஏமா எங்க அம்மாவும் உங்க அம்மாவா எங்க அம்மாவே எங்க அம்மாவும் என் மொண்டாச்சும் நம்பர் 1 திருடிக்கும் நம்பர் 1 திருடி அத பெருமையா வேற சொல்றடா ஜப்பா திருடுன்னு வேற பெருமையா சொல்ற எப்படா அது நம்பர் 1 திருடிங்க அதான் எப்படா நம்பர் 1 திருடினா என்னடா அது எந்த ஊர்ல எந்த தோட்டத்துல கத்திரி காக்குதோ எந்த தோட்டத்துல அவர் காக்குதோ அப்படியே போய் புட்டுன்னு வந்துருவாங்க அது எப்படா அது அப்படியே போயிட்டு ஸ்ட்ரைட்டா பண்ணு நான் போறது நீங்க அத்தனை வந்துடுறதா அது போல திருடிங்க நான் கூத்தாட்டு முடிச்சுட்டு போறேன் இல்லையோ சாப்பாடு செஞ்சு முடிச்சு உடனே நான் போய் சாப்பாட்டுல கைய வைப்பேன் எத்தப்பாங்க எதிர் வீட்டுல கத்துங்க பக்கத்துல வீட்டுல கத்துங்க என்னடா எங்க கத்திரிக்காய் தெரியல எங்க சக்காத்தி அத்தனை முட்டாளா தெரியல தாலி அரைக்கணும் அப்படியே பொக்குன்னு விதை போட்டு பெரிய மரமாக்கி காய வச்சு சும்மா வந்து அத்தனை போடுவாரா எனக்கு அப்படியே